எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ப்ரைவேட் பேங்க் அண்ட் கவர்மெண்ட் பேங்க்லேருந்து ஒரு நியூஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. அப்படி கவனிக்கலைன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன். அது என்னென்னா, ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவர் அந்த பேங்க் ஏடிஎம்மில் மாதத்துக்கு 5 டைம் தான் பணம் எடுக்க முடியும். வேறு பேங்க் ஏடிஎம்மில் 3 டைம் தான் பணம் எடுக்க முடியும். நான் சொல்கிறது ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 நாள். அப்படி 5 டயத்துக்கு மேலேயும் 3 டயத்துக்கு மேலேயும் பணம் எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் 20 ரூபா எக்ஸ்ட்ரா கழிப்பாங்க. இது டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் கிடையாது, பேலன்ஸ் செக் பண்ணாலும் 20 ரூபா கழிப்பாங்க. இது இப்போதைக்கு 5 ஊரில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி. எனக்கு ஒன்று மட்டும்தான் புரியவே இல்லை. அது என்னென்னா, ஸ்விஸ் பேங்க்கில் கோடி கோடியாக பணம் வச்சுருக்காங்க, அதை மீட்டு வர முடியல. நம்ம கஷ்டப்பட்டு 1000 2000ன்னு சேர்த்து வச்சு அதை மொத்தமாக எடுத்தால் செலவாயிரும் அப்படின்னு தான் ஏடிஎம்மில் அப்பப்போ 100 200ன்னு எடுக்கிறோம். இதுக்கும் இப்போ ப்ராப்ளம் அப்படின்னா என்ன பண்ணுறது தெரியல. நான் சொல்கிறேன், டெய்லி பேங்க்குக்கு போங்க, எழுதி கொடுத்து 100 ரூபா எடுங்க. அது கூட வேண்டாம், அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள், என் பேலன்ஸ் என்னென்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் போட்ட புது ரூல் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுவரை இதை பண்ணுவோம். நம்ம போராட்டம் பண்ணால் இது மாறாது. நம்மளால் பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து இதை மாற்ற சொல்லி அவங்க போராட்டம் பண்ண வைப்போம். ஒரு வாரம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை கவர்மெண்ட் மாற்றுவாங்க. ஸோ ப்ளீஸ், பேலன்ஸ் செக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 100 ரூபா எடுக்கிறதா இருந்தாலும் சரி, டைரெக்டாக பேங்க்குக்கு போங்க, எழுதி கொடுத்து வாங்க. தேங்க்யூ.